It's story time. ஒரு நாட்டு ராஜாவா இருந்தவருக்கு ஏன் அந்த பதவி வெறுத்து போச்சு, அதுக்கு அவர் என்ன செஞ்சாருன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. பொதிகை மலையோட அடிவாரத்தில் பெருவள நாடுன்னு ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு ராஜாதிராஜன். தன்னோட நாட்டு மக்கள் எல்லாருமே தன்னோட குழந்தைகள் அப்படிங்கிற எண்ணத்தோட அன்போடையும் அறத்தோடையும் அவர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நாட்டில் இருக்கிற எல்லாரும் அமைதியாகவும் வளமோடையும் வாழணும் அப்படின்னு அவருக்கு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் சில வருஷம் ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறமா தன்னால் இந்த நாட்டை ஒழுங்கா ஆட்சி செய்ய முடியலையோ அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கு காரணம், அவர் எவ்வளவுதான் நல்லா ஆட்சி செஞ்சாலும் நாட்டு மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்த மாதிரியே தெரியல. நாட்டு மக்களோட நன்மைக்காக கொண்டு வந்த சில திட்டங்களையே அவர் நிறுத்தி வச்சு திரும்ப பெறும்படி ஆயிடுச்சு. அவர் ஏழைகளுக்காக கொண்டு வந்த சில திட்டங்கள் நாட்டில் இருக்கிற ஏழைகளோட எண்ணிக்கையை குறைக்காம இன்னும் அதிகமாக்கிடுச்சு. அரசாங்கத்தோட திட்டங்கள் முழுமையா மக்களை சென்று அடையாம அதிகாரிகளோட குறுக்கீடுகள் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு. ராஜாவே அந்த அதிகாரிகளை சார்ந்து இருந்ததுனால அவரால் அவங்கள கட்டுப்படுத்தவும் முடியல. அவர்கிட்டேந்து உதவி எடுத்துக்கிட்டவங்க நன்றியோட இல்லாமலும் பேராசை பிடிச்சவங்களாவும் இருக்கிறத அவரே நேரடியாகவும் உணர்ந்துகிட்டாரு. அவர் ஒரு நாள் அமைச்சர்கிட்ட, எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது, காட்டில் இருக்கிற என்னோட குருவை பார்த்துட்டு வரப்போறேன், வர்றதுக்கு 1 வாரம் ஆகும், அது வரைக்கும் நிர்வாகத்தை நீங்க கவனிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு தன்னோட குருவை தேடி கிளம்பினாரு. ராஜாதிராஜனோட குரு பேரு கூத்தனார். முன்ன ஒரு காலத்துல அவரோட குருகுலத்துல தான் ராஜாதிராஜன் படிச்சாரு. கூத்தனார் இப்ப குருகுலத்தை எல்லாம் தன்னோட சீடர்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு துறவரம் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு நடுவில் ஒரு இடத்துல தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவரு ராஜாவை வரவேற்று அவரையும் நாட்டையும் பத்தி கேட்ட உடனே அது வரைக்கும் மனசுல இருந்த எல்லாத்தையும் ராஜா கூத்தனார்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. உங்க குருகுலத்துல இருந்த வரைக்கும் நீங்க எங்களுக்கு எவ்வளவோ கத்து கொடுத்தீங்க. குருகுல கல்வி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் கண்டிப்பா முன்னேற்றிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நானும் ராஜாவா பதவி ஏத்துக்கிட்டேன். ஆனா இவ்வளவு வருஷம் ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறமும் என்னால நாட்டுல இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க முடியல. பிரச்சனைகள் குறையாதது மட்டும் இல்லாம நாளுக்கு நாள் அது அதிகமாகிக்கிட்டே வர மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு. இனிமேலும் இந்த நாட்டை நல்லபடியா நிர்வாகம் செய்ய முடியுமான்னு எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. மனசுல கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம ராஜாவா இந்த பதவியில தொடர எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்ல. உங்ககிட்ட பேசினா ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்குங்கிறதுக்காகத்தான் உங்களை பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப கூத்தனார் அவர்கிட்ட, நீ உன்னால எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்துட்ட, அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாம உன்னோட நாட்டை உதறிட்டு இந்த காட்டுல என்னோட வந்து தங்கிடு அப்படின்னு சொன்னாரு. இப்ப ராஜா அவர்கிட்ட சொன்னாரு, உங்க கூட இங்க வந்து தங்கறதை விட எனக்கு சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. ஆனாலும் என்னால திடீர்னு நான் வகிச்சுக்கிட்டு இருக்கிற பொறுப்பெல்லாம் உதறிட்டு வர முடியாது. இப்ப என்னால ஒழுங்கா நிர்வாகம் செய்ய முடியலைன்னாலும் நானும் இதை உதறிட்டு வெளியே வந்துட்டா நாட்டுல நிர்வாகம்னு ஒன்னே இல்லாம போய் இப்ப இருக்கிற நிலைமையை விட நாடு இன்னும் மோசமாயிடும். உள்நாட்டு கலவரம், எதிரி நாட்டு படையெடுப்புன்னு ஏதாவது வந்துடுச்சுன்னா அதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு எனக்கு குற்ற உணர்ச்சி வேற வந்துடும். அதனால என்னோட பொறுப்புகளை எல்லாம் உதறிட்டு உங்க கூட இங்க வந்து தங்கறது சரிப்பட்டு வராது. எனக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. கூத்தனார் கொஞ்சம் யோசிச்சுட்டு, நீ சொல்றதும் சரிதான், நிர்வாகத்தை தகுந்த யார்கிட்டையாவது ஒப்படைச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீ இங்க வர்றதுதான் சரியா இருக்கும். உன்னோட பையனுக்கு இன்னும் நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய அளவுக்கு வயதாகல. நாட்டோட நிர்வாகத்தை எடுத்து நடத்துற மாதிரி வேற யாராவது தகுதி வாய்ந்த அமைச்சர் உன்னோட அமைச்சரவையில இருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு. இப்ப ராஜா அவர்கிட்ட, அப்படி யாராவது ஒருத்தர் இருந்தா இந்நேரம் நான் அவர்கிட்ட எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைச்சிட்டு உங்க கூட இங்க தங்குற மாதிரி தான் வந்திருப்பேன். அப்படி யாரும் இல்லைங்கிறதுனால தான்
என்ன செய்யலான்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போக வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப கூத்தனார் கொஞ்சம் கூட யோசிக்காம ராஜா கிட்ட ஒன்னு சொன்னாரு. அப்படின்னா நீ ஒன்னு செய், உன்னோட பதவியை என்கிட்ட கொடுத்து என்ன உன்னோட நாட்டுக்கு ராஜா ஆக்கிடு. நிர்வாகத்தை நான் பாத்துக்கிறேன். நீயும் அந்த பதவியை இனிமே ஒரு சுமையா நினைக்க மாட்ட அப்படின்னு சொன்னாரு. கூத்தனார் இப்படி சொன்னதை கேட்டதும் ராஜாவுக்கு ரொம்பவே நிம்மதியா இருந்துச்சு. உடனே அவரு தன்னோட கையில இருந்த முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை கூத்தனார்கிட்ட கொடுத்தாரு. இந்த நிமிஷத்திலேந்து இந்த பெருவள நாட்டுக்கு நீங்க தான் ராஜா அப்படின்னு சொன்னாரு. இப்ப கூத்தனார் அவர்கிட்ட சரி நீ அடுத்து என்ன செய்யலான்னு இருக்க அப்படின்னு கேட்டாரு. இப்ப ராஜாதிராஜன் அவர்கிட்ட நான் இப்பவே பெருவள நாட்டுக்கு போறேன். என்னோட அமைச்சரவையில இருக்கிற எல்லா அமைச்சர்கள்கிட்டையும் இந்த புதிய ஏற்பாட்டை பத்தி சொல்லிட்டு என்னோட கஜானாலேருந்து கொஞ்சமா பணம் எடுத்துக்கிட்டு புதுசா ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்காக நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்னதை கேட்ட உடனே கூத்தனாரோட முகமே மாறி போச்சு. ஒரு நிமிஷம் முன்னாடி தான் இந்த நிமிஷத்திலேருந்து பெருவள நாட்டுக்கு நான் தான் ராஜான்னு சொன்னேன். அப்புறம் எப்படி நீ உன்னோட அமைச்சரவை உன்னோட கஜானான்னு சொல்ற? அதெல்லாம் இப்ப என்னோடது. நான் தான் பெருவள நாட்டுக்கு ராஜா. இனிமே என்னோட கஜானாலேருந்து ஒரு செப்பு காசு எடுத்துக்கிட்டு போக கூட யாரையும் நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கும் இனிமே அதுல எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. கூத்தனார் இப்படி சொல்லுவாருன்னு ராஜா எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அவரு கூத்தனார்கிட்ட நீங்க சொல்றதும் சரிதான், எப்ப நான் நீங்க தான் ராஜான்னு சொல்லிட்டேனோ அதுக்கப்புறம் அந்த அமைச்சரவையிலையும் கஜானாவிலையும் எனக்கு எந்த உரிமையும் இல்லை. நான் இப்படியே இந்த காட்டை கடந்து பக்கத்து நாட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப கூத்தனார் அவர்கிட்ட பக்கத்து நாட்டுக்கா, அங்க போய் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாரு. ராஜா கொஞ்சம் யோசிச்சு இந்த பெருவள நாட்டுல எல்லாருக்கும் என்னோட முகம் நல்லா தெரியும். அதனால நான் இந்த நாட்டுல இருந்தா என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனா பக்கத்து நாடுல அப்படி இல்ல, என் முகம் யாருக்கும் தெரியாது. நான் அங்க போய் ஏதாவது வேலை செஞ்சு பிழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப கூத்தனார் அவர்கிட்ட நீ வேலை செஞ்சு பிழைச்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டா ஏன் வேற யார்கிட்டயோ வேலை செய்யணும்? நானே உனக்கு வேலை போட்டு தரேன். என்கிட்ட வேலை செய்ய உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டாரு. கூத்தனார் இப்படி கேட்பாருன்னு ராஜா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனாலும் அவர் யோசிக்காம நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. கூத்தனார் இப்ப அவர்கிட்ட அப்படின்னா நீ மறுபடியும் பெருவள நாட்டுக்கு போய் நாட்டோட நிர்வாகத்தை எடுத்துக்கோ. உனக்கு என்ன வேலை கொடுக்கலான்னு நான் யோசிச்சப்போ ஒரு நாட்டை நிர்வாகம் செய்யறதுல தான் உனக்கு அனுபவம் இருக்குங்கிறதுனால அந்த வேலையை நான் உனக்கு கொடுக்கறேன். ஆனா நான் தான் நாட்டோட ராஜா, நீ எனக்கு வேலை செய்யற ஒரு வேலையாள். உன்னோட சம்பளமா உன்னை நீயே பராமரிச்சுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சமா எவ்வளவு தேவைப்படுமோ அதை மட்டும் அரசாங்கத்தோட கஜானாலேருந்து எடுத்துக்கோ. பெருவள நாட்டுல இப்ப என்னெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறது உனக்கு தெரியும். இவ்வளவு பிரச்சனைகளோட என்னோட நாடு இருந்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இன்னும் 3 மாசத்துல நான் அரண்மனைக்கு வருவேன். அதுக்குள்ள நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. நாட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீ தீர்த்து வைக்கணும். நாட்டு மக்களோட நலத்திட்டங்களை செயல்படுத்த விடாம தடுக்கிற எந்த ஒரு அதிகாரியும் எனக்கு அரசாங்கத்துல வேண்டாம். அவங்களெல்லாம் தயவு தாட்சிணியம் பார்க்காம வேலையை விட்டு தூக்கு. இது வரைக்கும் நீ நிறுத்தி வச்சிருக்கிற எல்லா மக்கள் நலத்திட்டங்களும் அடுத்த 3 மாசத்துக்குள்ள செயல்பாட்டுக்கு வரணும். வரி கொடுக்காம இருக்கிறவங்க கிட்டேந்து கராரா வரி வசூல் செஞ்சு இந்த திட்டங்களுக்கு தேவையான நிதியை கொண்டு வர்றதும் உன்னோட பொறுப்பு தான். 3 மாசம் கழிச்சு அரண்மனையில சந்திக்கலாம், நீ இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாரு. தன்னோட முத்திரை மோதிரத்தை மட்டும் கூத்தனார்கிட்டையே விட்டுட்டு ராஜா மறுபடியும் பெருவள நாட்டுல இருக்கிற தன்னோட அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாரு. ஆனா இப்போ ராஜாங்கிற பதவி அவருக்கு ஒரு சுமையா தெரியல. எந்த ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் நாட்டுக்கு அது நல்லதா கெட்டதா அப்படின்னு மட்டும் யோசிச்சு முடிவெடுத்தாரு. ராஜாவோட இந்த திடீர் மாற்றம் அமைச்சரவையில இருந்த அமைச்சர்களையும் அரசு அதிகாரிகளையும் கலங்க அடிச்சுது. எந்த தப்பு செஞ்சாலும் இந்த பதவியில தொடர முடியாம போயிடும் அப்படிங்கிற பயம் வந்த உடனே எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை சரியா செய்ய ஆரம்பிச்சாங்க. ராஜா மனசுல இருந்த மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் அடுத்த 15 நாளைக்குள்ள ஒவ்வொன்னா செயல் வடிவத்துக்கு வர ஆரம்பிச்சுது. 3 மாசத்துல கூத்தனார் வந்து அவரோட நாட்டை பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம நாடு அமைதியாவும் வளமாவும் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான்
ராஜாதிராஜனோட மனசுல இருந்துச்சு. ராஜா இரவு பகல் பார்க்காம உழைச்சு அடுத்து வந்த 3 மாசத்துக்குள்ள நாட்டை வளமாவும் அமைதியாவும் மாத்தினாரு. கூத்தனார் சொன்ன மாதிரியே தன்னோட குறைந்தபட்ச தேவைகளுக்காக மட்டும் அவர் அரசாங்கத்தோட கஜானாவிலேந்து சம்பளத்தை எடுத்துக்கிட்டாரு. சொன்ன மாதிரியே 3 மாசம் கழிச்சு ஒரு நாள் கூத்தனார் அரண்மனைக்கு வந்தாரு. அவரு ராஜாதிராஜன் கிட்ட, கடந்த 3 மாசத்துல நிர்வாகத்துல நீ என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்த, என்னெல்லாம் மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்த, அதை எப்படி செயல்படுத்தின, அரண்மனை கஜானாவுக்கு எவ்வளவு பணம் வந்துச்சு, அதுல எவ்வளவு செலவு செஞ்ச, என்னோட பிரதிநிதியா நீ இங்க நிர்வாகம் செய்யும் போது இந்த வேலை உனக்கு ஒரு சுமையா தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டாரு. ராஜாவும் அந்த 3 மாசத்துல நிர்வாக விஷயமா நாட்டுல நடந்த எல்லாத்தையும் கூத்தனார்கிட்ட சொல்லி, நாட்டை நிர்வாகம் செய்யற வேலை இப்ப எனக்கு ஒரு சுமையா தெரியல, கடந்த சில வருடங்களா எதெல்லாம் நிர்வாக சீர்கேடா இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் இந்த 3 மாசத்துல நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இதையெல்லாம் கவனமா கேட்டுக்கிட்ட கூத்தனார், ராஜா தங்கிட்ட கொடுத்திருந்த முத்திரை மோதிரத்தை மறுபடியும் ராஜா கிட்டையே கொடுத்துட்டு, இதையும் நீயே வச்சுக்க, இப்ப எப்படி நாட்டை நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கியோ இதே மாதிரி தொடர்ந்து நிர்வாகம் செஞ்சுக்கிட்டுரு, நான் மறுபடியும் எப்ப வருவேன்னு சொல்ல முடியாது, நான் வந்து கேட்கும்போது நிர்வாகத்துல நீ என்னெல்லாம் செஞ்சேங்கிறத என்கிட்ட கணக்கு காட்டணும், அதை மனசுல வச்சுக்கிட்டு நீ நாட்டை நிர்வாகம் செஞ்சா இந்த வேலை உனக்கு ஒரு சுமையா இருக்காது அப்படின்னு சொன்னாரு. ராஜாவும் அதுக்கு சம்மதிச்சாரு. ஆனா அப்ப அங்கேருந்து கிளம்பி போன கூத்தனார் அதுக்கப்புறம் பெருவள நாட்டுக்கு வரவே இல்லை. கூத்தனாரோட பிரதிநிதியா நாட்டை நிர்வாகம் செஞ்ச ராஜாவுக்கும் வேலை ஒரு சுமையாவே தெரியல. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.